ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? 1/4 கிலோ கத்திரிக்காவை இந்த மாதிரி பொடியை நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன பழுத்த தக்காளி ஆட் பண்ணி நல்லா தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்ச கத்திரிக்காயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு சிம்மிலே வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா 50% நல்லா வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் மசாலா பொடியெலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். நல்லா பச்சை வாடை போக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்து வந்திருக்கும், எண்ணெய் பிரிஞ்சு. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதத்துக்குலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.